நேற்று என்னோடய வீட்டில் ஒரு சுச்சுவேஷன். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஒரு சின்ன சண்டை. எங்கள் 2 பேரோட ஃபைட் லாங்குவேஜுமே சைலன்ஸ் தான். ஸோ ரொம்ப நேரமாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. லேட்டரான் தான் எனக்கு தெரிய வந்தது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மிக்ரைன் ஹெட்டேக்னு. அவரும் கோச்சிட்டு இருந்ததுனால என்கிட்ட எதுவும் காட்டிக்கவே இல்லை. ஸோ இப்போ அவருக்கு தலைவலி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று, சண்டை இல்லை, நான் கோவமாக இருக்கேன்ல, ஸோ கண்டுக்காமல் நீயாச்சும் தலைவலியாச்சு என்ன வேணால் பண்ணிட்டு போன்னு அப்படியே விடுறது. செகண்ட், சண்டே நான் அப்புறம் கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன், இப்போ தலைவலி எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் எங்களோட அந்த பாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுமா இல்லை வீக்கன் பண்ணுமான்னு டிசைட் பண்ணும். இதெல்லாம் பண்ணி தான் வந்துட்டு நீ என்னோட லவ்வை ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை அவங்களுக்கு நான் கொடுத்துடக்கூடாது. நீ ஹர்ட் பண்ணிட்ட, எனக்கு வலிக்குது, உனக்கும் வலிக்கணும்ல அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அங்கே லவ்வுங்கிறது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுது. இந்த பாக்ஸஸ்லாம் நீ டிக் பண்ணாதான் என்னோட லவ்வை நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னா அது கண்டிஷனல் லவ். லவ்வுங்கிறது ரிவார்டு இல்லைல்ல, இட் ஹேஸ் டு பி அன்கண்டிஷனல் இல்லை. ஸோ கோபமோ வருத்தமோ, டோன்ட் டிப்ரைவ் ஆர் டினை யுவர் க்ளோஸ்ட் ஒன்ஸ் ஆஃப் யுவர் லவ்.